இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு பட்டை, கிராம்பு தாளிக்கிறது வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, நமக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் இந்த பொடி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். உரப்பு அதிகமாக தேவைன்னா பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வேறு எந்த பொடியுமே கிடையாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். எப்போதும் போல் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயில் உப்பு நல்லா சாந்துடும். நல்லா சாந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் அதுக்கப்புறம் பாஸ்தா எடுத்து போட்டு அதோடய நல்லா கிண்டின அப்புறம் தேவையான அளவு அந்த பாஸ்தாவும் காயும் நல்லா வேகிற அளவுக்கு ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சு ஊற்றிருக்கேன். அதில் நல்லா ஊற்றி இது மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது இடையில கொதியும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்போவே உப்பு போட்டுக்கணும். லேட்டாக போட்டு அதில் சேராது. உப்பையும் போட்டுக்கிட்டு மறுபடியும் நல்லா கொதிய வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி போய் சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் வந்துட்டு காரம் வந்துட்டு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்கணும். அல்லனா மிளகுத்தூள் இந்த காரம் தான் இருக்கணும். வேறு எதுவும் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, நான் என் ஸ்டைலில் பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.